ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் சூப்பரான ஒரு மிளகாய் சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். குழந்தைகளுக்கெல்லாம் இந்த சட்னி செஞ்சு கொடுத்திங்கன்னா ரொம்பவே பிடிக்கும். அவ்வளவு சூப்பராக இருக்கும். லிட்டில் பிட் ஸ்வீட்டாகவும் இருக்கும். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு இந்த மிளகாய் நீங்கள் வாங்கிக்கோங்க. இந்த மிளகாவோட டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா லைட்டாக ஸ்வீட்டாக இருக்கும். ஸோ நம்ம சட்னி செய்கிறப்ப ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ இந்த மிளகாய் வாங்கி கழுவிக்கோங்க. கழுவி இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் உங்களுக்கு குக்காக ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மிளகாயை இந்த மாதிரி கட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுடுங்க. நீங்கள் சீடோடு ஆட் பண்ணுங்கள். அப்போ தான் நல்லாயிருக்கும். நம்ம சட்னி செய்கிறதுக்கு என்னென்ன ஐட்டம்ஸ் தேவைப்படும்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு உளுந்து, அதுக்கப்புறமா இஞ்சி, பூண்டு, வெங்காயம், புளி, அப்புறம் மிளகாய் வத்தல், நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்கிற மிளகாய். இவ்வளவு தான் சட்னிக்கு தேவை. ரொம்ப சிம்பிளாக நம்ம சட்னி செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு உளுந்தை ஆட் பண்ணிக்கோங்க. உளுந்தை எண்ணெயே இல்லாமல் நல்லா கோல்டன் கலரில் நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. உளுந்தோட கலர் நல்லா சேஞ்ச் ஆகணும் இந்த மாதிரி. இப்போ அப்படியே தனியாக எடுத்து வச்சுருங்க. இப்போ இன்னொரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஒரு 6 பூண்டு இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. லைட்டாக இந்த மாதிரி ஃப்ரை பண்ணுங்கள். கொஞ்சமாக பூண்டு கலர் மாற ஆரம்பித்தோடனே இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற இஞ்சி ஆட் பண்ண போகிறோம். கொஞ்சமாக இஞ்சி ஒரு பீஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ அதையும் நல்லா வதக்குங்க. கொஞ்சம் இஞ்சி பூண்டு வாசனை வரப்போ நம்ம வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் இப்போ ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். வெங்காயமோட கலர் சேஞ்ச் ஆகணும். ஸோ நீங்கள் இப்போ நீங்கள் நல்லா வதக்குனீங்கன்னா சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இன்னும் நீங்கள் மிளகா போட்டு வதக்கிறப்ப மிளகாவோட கலரும் நல்லா உங்களுக்கு சேஞ்ச் ஆகணும். அப்போ தான் சட்னி சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற மிளகாயை ஆட் பண்ணிக்கலாம். இந்த மிளகாய் நீங்கள் கடையில் பார்த்தீங்கனாலே கிடைக்கும். இந்த மாதிரி மிளகாயில் நம்ம பார்த்துருப்போம், ஆனால் சட்னிலாம் வச்சுருக்க மாட்டோம். ஸோ நீங்கள் இந்த மாதிரி இந்த மிளகாயில் சட்னி பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். இப்போ நல்லா வதக்கிக்கோங்க. மிளகாயோட கலர் சேஞ்ச் ஆகணும். ஸோ அதனால் பொறுமையாக வதக்குங்க. ரொம்ப ஹை ஃப்ளேமில் அடுப்பை வச்சிடாதீங்க. ஸோ அது கருகிரும். அதனால் கொஞ்சமாக மீடியமில் வச்சு நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா இந்த மாதிரி நீங்கள் வதக்கி விட்டுருங்க. இப்போ பூண்டு வெங்காயம் எல்லாமே கலர் நல்லா சேஞ்ச் ஆகிருக்கும். மிளகாயும் கலர் நல்லா சேஞ்ச் ஆகிருக்கும். இந்த டயத்தில் நம்ம மிளகாய் வத்தல் ஆட் பண்ண போகிறோம். 2 மிளகாய் வத்தல் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு குட்டியாக புளி ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக புளி ஆட் பண்ணுங்கள். ரொம்ப ஆட் பண்ணிடாதீங்க. கொஞ்சமாக புளி ஆட் பண்ணி இப்போ இதை நல்லா நீங்கள் வதக்கிக்கோங்க. உங்களுக்கு மிளகாய் வத்தல் ரொம்ப ஸ்பைசியாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரே 1 வத்தல் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா ஸ்பைசி ஓகேன்னா 2 வத்தல் ஆட் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா ஒரே 1 வத்தல் போதும், நல்லாயிருக்கும். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. அப்படியே நம்ம ஹீட்டை ஆறுனதுக்கப்புறம் அப்படியே இந்த மாதிரி ஒரு ஜாரில் மாற்றிக்கோங்க. உளுந்தை வறுத்து வச்சுருந்தோம்ல அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. லைட்டாக தண்ணி ஊற்றி சூப்பராக இந்த மாதிரி சட்னி அரைச்சிக்கோங்க. இப்போ அதை அப்படியே ஒரு பவுலுக்கு நம்ம மாற்றிடலாம். லைட்டாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிடுங்க. அவ்வளோதான், சூப்பரான சட்னி ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் இந்த சட்னியை இப்படியே ட்ரை பண்ணிக்கலாம். இல்லை லைட்டாக நம்ம தாளித்து யூஸ் பண்ணணும் அப்படின்னாலும் தாளிச்சிக்கலாம். இப்போ கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ இதையும் லைட்டாக நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ சட்னி தாளிக்கிறதுக்கு நல்லெண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன் அளவு ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா கடு உளுந்து ஆட் பண்ணிக்கோங்க. கடு உளுந்து பருப்பு பொரிஞ்சதுக்கு அப்புறமா கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அவ்வளோதான், நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற சட்னி மேலே ஊற்றிட்டிங்கன்னா சூப்பரான சட்னி ரெடி ஆயிடுச்சு. அப்படியே நீங்கள் இந்த சட்னி வச்சு இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும்.
கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி வந்து சட்னி டிஃப்ரெண்ட்டாக வந்து ட்ரை பண்ணுங்கள். எப்போ பாரு தக்காளி சட்னி, மிளகாய் சட்னி இந்த மாதிரி வந்து நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா போர் அடிக்கும். ஸோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த சட்னி ட்ரை பண்ணுங்கள். சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்காக நிறைய வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுறேன். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.